வணக்கம். புதுச்சேரி அரசின் 2024ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி அரசு எழுத்துப்பொருள் மற்றும் அச்சுத்துறையின் மூலம் 2024ஆம் ஆண்டுக்கான மாத காலண்டர் மாண்புமிகு எழுத்துப்பொருள் மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வெளியிட்டார். இந்நிகழ்வின் போது சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், துறை செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், இயக்குனர் பத்மாவதி மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய அரசு உதவியுடன் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் என்று மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை தொடர்ந்து வலியுறுத்துவேன் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் 2024ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு உதவியுடன் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்களுக்கான கோப்புகளை அதிக கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பாமல் அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற முதல்வர், மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவேன் என கூறினார். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா பரவலை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்த முதல்வர், ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தின் சாதக பாதகங்கள் குறித்து ஆலோசித்து வருகிறோம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார் உட்பட அதிகாரிகள் உடனிருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு இனிதாக எல்லோருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோட மக்கள் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த சில ஆண்டுகளில் சுமார் 2.5 ஆண்டுகளில் பல மேம்பாட்டு பணிகளை புதுச்சேரி மாநிலத்தில் செய்து கொண்டு வருகின்றது. புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக முன்னேற்றம் அடைய கொண்டு வரப்பட்டுள்ள திட்டங்களை ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகின்றது. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்குரிய நிலையில் எங்களுடைய செயல்பாடுகள் இருப்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பல ஆண்டு காலமாக அரசு பணியிடங்கள் பல துறைகளில் காலியாக இருந்து வந்தது. அதனை இப்பொழுது நிரப்புவதில் அரசு முழு கவனம் செலுத்தி வருகின்றது. பல துறைகளில் பணியிடம் நிரப்பப்பட்டு வருகின்றது. மேலும் பல துறைகளில் அந்த காலியான பணியிடம் நிரப்புவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது. ஆனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு முழு கவனம் செலுத்தி வருகிறது. அதே சமயத்தில் பல தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை புதுச்சேரியில் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள சேராப்பட்டு இடத்தில் பல புதிய தொழிற்சாலைகள் வருவதற்குரிய ஆயத்த நடவடிக்கையை அரசு எடுத்து வருகின்றது. அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மேலும் நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு காலத்தோடு அரசானது முழுவதும் வங்கியின் மூலமாக அதற்குரிய தொகையை செலுத்தி வருகின்றது. புதிதாக அறிவித்த திட்டங்கள், பெண் குழந்தை பிறந்தால் ஒன்றையாக வங்கியில் வைப்பு நிதியாக அந்த குழந்தையுடைய பெயர் வைக்கப்படும் என்ற திட்டம் செயல்பாட்டில் இருக்கின்றது. அதே போன்று காப்பீட்டு திட்டம், விபத்து காப்பீட்டு திட்டம் முழுவதுமாக செயல்பாட்டில்
அதுக்கான நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டு செயல்பாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டமும் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு சுமார் 40,000 குடும்ப தலைவர்களுக்கு அந்த உரிய நிதி வழங்கப்பட்டுள்ளது. விரைவிலேயே மாணவர்களுக்கான லேப்டாப் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதி திராவிட மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதுமாக இப்பொழுது பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைகள் முடிவடைந்து அவர்களுக்குரிய நிதியை கொடுப்பதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. அறிவித்த அந்த நிதி கொடுப்பதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதி வழங்கப்பட்டு பணிகள் தொடங்கப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. அதே போன்று பொதுப்பணித்துறையின் மூலமாக சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியாக வழங்குவோம் என்று எங்களுடைய சட்டமன்றத்தை அறிவித்த வாக்குறுதி விரைவில் நிறைவேற்றுகின்ற நிலையில் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்குகின்ற நடவடிக்கை இப்போது அரசு எடுத்து வருகிறது. அதனால் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. தார் சாலைகளெல்லாம் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. புதிதாக தார் சாலை போடப்பட்டு வருகின்றது. எல்லோருக்கும் நல்ல குடிதண்ணீர் வழங்க வேண்டும் என்ற நிலையில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டு இப்பொழுது செயல்படுத்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற திட்டத்தின் மூலமாக முதலில் பரிசாத்த முறையில் 1 ml தண்ணீர் வழங்குவதற்குரிய திட்டம் செயல்படுத்த இருக்கின்றோம். பிறகு 50 ml தண்ணீர் போடுவதற்கான இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற திட்டத்தின் மூலமாக நகரப்பகுதிகளுக்கு நல்ல குடிநீர் வழங்குவதற்கு அரசு நிதி ஒதுக்கி அதை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகின்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய எல்லா பகுதிகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு சிறந்த வளர்ச்சி அடைவதற்கு நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டு வருகின்றது. விவசாய பெருமக்கள், தாழ்த்தப்பட்ட இன மக்கள், மீனவ சமுதாய மக்கள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுடைய அனைத்து திட்டங்களையும் அரசாங்கத்து இப்பொழுது இவருடைய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. அதனால் ஒட்டுமொத்த வளர்ச்சியை புதுச்சேரியில் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. அடுத்து வரும் காலங்களிலும் எங்களுடைய அரசு மத்திய அரசுடைய உதவியோடு புதுச்சேரியை பலப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். வரும் புத்தாண்டு எல்லோருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மாநில அந்தஸ்து எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்போம். கிடைக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம். அதற்கு நம்முடைய மத்திய அரசு நாம் வலியுறுத்தி வருகின்றோம். கர்நாடகா கேரளாவில் வந்து கொரோனா தொற்று அதிகரித்து திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகள் அனைத்து கட்சியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ப்ரீபெய்ட் திட்டம் அமல்படுத்தப்படுமா? அதாவது ப்ரீபெய்டு மீட்டர் திட்டம் செயல் வடிவத்திற்கு வருவதற்கு உரிய ஆலோசனையில் இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய சாதக பாதங்களை தெளிவாக அறிந்து அதற்கு பிறகு அதனுடைய நடவடிக்கை அரசு எடுக்கும். சார், கர்நாடகா கேரளாவில் வந்து கொரோனா தொற்று அதிகரித்து வருது. புதுச்சேரியில் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு வராங்க, வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி
நல்ல சுற்றுலா பயணிகள் வரவேற்கின்ற ஒரு இடம். சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய விடுமுறை நாட்கள் கழித்து செல்வதற்குரிய ஒரு நல்ல இடம், நல்ல நகரம், அழகிய கடற்கரை கொண்ட நகரம், அமைதியோடு வாழ்வதற்கான ஒரு நகரம். மக்கள் வருகின்ற சுற்றுலா பயணிகள் அமைதியோடு மகிழ்ச்சியோடு இருந்து செல்வதற்கான ஒரு நகரம். அதனால் சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு தேவையான உதவியையும் அரசு அதற்கு அவர்கள் மகிழ்ச்சியோடு கழித்து செல்வதற்கான நிலையில் எங்களுடைய அரசானது ஒரு பாதுகாப்பான நிலையில், எல்லோருக்கும் பாதுகாப்பான நிலையில் இருந்து வருவதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். சார், இந்த கடல் நீர் சம்பந்தமா சொன்னீங்களே சார், ஆபீஸ்ல காங்கிரஸ் ஆண்டுங்களா அதுல தலைவர் வைத்திலிங்கம் பேசும்போது ரெங்கசாமி பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு, அவரை முழுமையா செயல்பட விடல, அவர் செயல்படுற மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் வெளியே வந்தாருன்னா தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். அதனால ரெங்கசாமியால என்ன செய்யணும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு வைத்திலிங்கம் தகவல் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாத்தீங்கன்னா எந்த நிலையும் அது மாதிரி எங்களுக்கு எப்பொழுதும் ஏற்படாது. எந்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல, சரி எந்த சொல்லுங்க, எந்த திட்டம் செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறோம். இன்னும் வேகமா இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னும் அறிவிச்ச திட்டம் சொல்லியிருக்கேன்ல, எல்லாமே செயல்படி கொண்டு வந்துட்டோம். நிர்வாகத்துல வேகம் இருக்கணும், நிர்வாகத்துல வேகம் இருக்கணும் என்பது எங்களுடைய எண்ணம். ஆனால் அதிகமாக கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பாம தெளிவாக விரைவாக வரணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். இன்னும் சொல்லப்போனால் நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக வரணும்னு சொல்லுவாங்கல்ல, எதிர்மறையாக இல்லாமல் செய்யணுன்ற நிலையில் வரணும், முடிவாக வேகமாக எடுத்து செயல்படுத்தணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அதான் வெளிப்படுத்தணும் அடிக்கடி. அதுக்கு மாநில அந்தஸ்து அப்படின்றது ஒரு இது முக்கியன்றது நாங்கள் அடிக்கடி வலியுறுத்துறோம். இதை புதுசாக சொல்ல, இன்னைக்கு சொல்ல, இது பல ஆண்டுகள் சொல்லிட்டு தான் கேட்டுட்டு தான் இருக்கோம். வேகமாக செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். செயல்பாடு வேகமா இருக்கணும். நீங்களே ஒரு பல கூட்டங்கள்ல அவங்க செயல்பட மாட்டாங்கறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்து தானே சார் சொல்றீங்க. அப்ப அவங்க வேகமாக செயல்படலன்னு நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தானே எடுக்க முடியும். அதுதான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை தான் கேட்டுட்டு இருக்கோம். அது என்ன நடவடிக்கை சார்? அது தெளிவா நீங்க வரணும். அதுக்கு ஒரு மாநில அந்தஸ்து தான் தீர்வு. எல்லாருக்கும் தெரியாத மாதிரி கேட்கக்கூடாது. தெரிஞ்ச விஷயம் செய்தி நான் கேட்டுருக்கேன், அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன். போகும்போதெல்லாம் வலியுறுத்திட்டு தான் வரேன். நான் எப்ப பாக்கணும் அப்புறம் முதல்ல வலியுறுத்துறது மாநில. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நகர பகுதியில் 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை போக்குவரத்து பிரிவு SP மாறன், புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வரும் 31ஆம் தேதியன்று நள்ளிரவு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு வருகின்ற 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதியில் உள்ளே வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. மேலும் ஆம்பூர் சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி உள்ள அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும். கடற்கரை சாலை அருகே உள்ள தேவாலயங்கள் மற்றும் விடுதிகளுக்கு வாகனங்கள் செல்ல தனித்தனி வண்ணம் கொண்ட நுழைவு அட்டை வழங்கப்படும். இதனை போக்குவரத்து காவல்துறை அலுவலகத்தில் ஆதார் நகலை கொடுத்து அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கள் இருசக்கர வாகனங்களை ஆம்பூர் சாலை மற்றும் மிஷின் வீதியில் ஒரு பக்கமாக நிறுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை தெரிவித்தார். மேலும் இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். வருகின்ற 31ஆம் தேதி அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் டிராஃபிக் மற்றும் போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தெரியும், புத்தாண்டு 31ஆம் தேதி இரவு பொதுமக்கள் மற்றும் டூரிஸ்டர் பிசி அருகில் அதிகமாக வருவார்கள் என்று அதற்காக டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். 5 எஸ்பி தலைமையில் 10 இன்ஸ்பெக்டர்ஸு மற்றும் 300 காவலர்கள் டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டுமே ஈடுபடுத்தப்படுவார்கள். இதில் நம்ம நியூ இயருக்கு மட்டும் தெரியும் உங்களுக்கு எப்படின்னு. இந்த நியூ இயர் அன்னைக்கு 31ஆம் தேதி மதியானம் 12 மணிலேருந்து செஞ்சி சாலையிலேருந்து பீச் நோக்கி போகிற அத்தனை தெருக்களும்
பேரிகேட் போட்டு அடைக்கப்படும். அதில் 6 தெருக்களில் போகிறதுக்கு, அதாவது ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி வித் பாசஸ், அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பாஸோட நம்ம அதில் அலோவ் பண்ணுவோம். அதில் வந்து இந்த ரெட் கலர் பாஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிற நகரவாசிகளுக்கு ஒரு பாஸ் கொடுக்குறோம். இது வந்து எஸ்பி டிராஃபிக் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் அவங்களுடைய ஆதாரம் காட்டிட்டு. இந்த எல்லோ கலர் பாஸ் இருக்கிற வண்டி வந்து இந்த சர்ச்சுக்கு வரவங்களுக்காக தனியாக அவங்க சர்ச்சிலேருந்து லிஸ்ட் கொடுத்துட்றாங்க, அவங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. இது வந்து இன்னொரு பாஸ் வந்து ப்ளூ கலர் பாஸ் வந்து இந்த ஹோட்டலில் இருக்கிற அவங்களோட பொருட்கள் ஏற்றி போகிறது. இது வந்து ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஆட்கள் ஏற்றி போகிறதுக்கான வண்டியை கொடுக்க மாட்டேனாங்க, அவங்களுக்கான பொருட்கள் எடுத்து போனோம். அவங்களோட அந்த பொருட்கள், சாப்பாடு பொருட்கள், அந்த பொருட்கள் எடுத்து போகிறதுக்காக இந்த பாஸ் கொடுக்கப்படும். இந்த 3 பாஸ் இருக்கிறவங்கள தான் அந்த என்ட்ரி, பேரிகேட் என்ட்ரிக்குள்ளார கடலில் பீச் ஓரமாக அலோவ் பண்ணப்படுவார்கள். உள்ளே இருக்கிற வாகனங்கள் எத்தனை 12 மணிக்கு மேலே அப்புறப்படுத்தப்படும். எல்லாம் வெளியில் போயிடணும். இந்த ஸ்டேடியம் இந்த 3 இடங்கள்ல எல்லா வாகனங்கள் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பெத்திசெம்மர் ஸ்கூல் கிரவுண்டில், உப்பளம் பெத்திசெம்மர் ஸ்கூல் கிரவுண்டில் 2 சக்கர வாகனங்கள் மட்டும் நிறுத்தத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் வடக்கு புறமாக வந்து வாகனங்கள் பாரதிதாசன் உமன்ஸ் காலேஜில் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வாகனம் நிறுத்திட்டு திரும்ப இந்த பீச்சை ஒட்டி வர்றதுக்காக ஷட்டில் பஸ்ஸஸ், ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் மக்கள் அங்கே வாகனம் எடுத்துகிட்டு அங்கே பீச்சுக்கு வந்துட்டு பீச்லேருந்து திரும்ப அங்கே ஷட்டில் பஸ்ஸில் போய் அவங்க வாகனம் எடுத்துகிட்டு பீச்சிலேருந்து அந்த பார்க்கிங்லேருந்து திரும்ப செல்லலாம். பார்க்கிங்கில் இருக்கிற வாகனங்கள் எல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு திரும்பவும் பீச் உள்ளே வர்றதுக்கான அனுமதி இல்லை. அவங்க விடிகாலில் திரும்ப அடுத்த நாள் காலையில் தான் நம்ம பீச் திறக்கப்படும். அதெல்லாம் அங்கே வந்து திரும்ப பீச் நோக்கி வர்றது தவிர்க்கணும்னு கேட்டுக்கொள்ளப்படுறோம். இது இல்லாத செஞ்சி சாலை மற்றும் ஆம்பூர் சாலையில் மதியம் 12 மணிலேருந்து நாங்கள் அந்த தெரு அடைக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து வாகனங்கள் நிறுத்துறதுக்கு தடை. வாகனம் நிறுத்துறதுக்கு தடை, அதாவது செஞ்சி சாலை மற்றும் ஆம்பூர் சாலையில், அதாவது HM காசிம் மற்றும் NSC போஸ் சாலையில் வாகனம் நிறுத்த முழு தெருவிலையும் வாகனம் நிறுத்த தடை. அதுபோல் சோனாம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் வாகனம் நிறுத்த தடை. அந்த இடத்துல போக்குவரத்து பார்க்கிங் பிளேஸ்க்கான வழின்றதால அந்த இடத்துலையும் வாகனம் நிறுத்தக்கூடாது. அதே போல் சோனாம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து நியூ போர்ட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் அங்கேயும் வாகனங்கள் நிறுத்த வேணாம் கேட்டுக்கொள்ளப்படுறார்கள். நிறுத்தினால் மீறி நிறுத்தப்படும் வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீஸார் நடவடிக்கை எடுப்பாங்க. வாகனங்களை தாறுமாறாக நடுரோட்டில் நிறுத்திட்டு போகிற வாகனங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அந்த வண்டி கொடுக்கப்படாது, திரும்ப கொடுக்காது அவங்களுக்கு. ஏன்னா வருகின்ற பொதுமக்கள் அனைவரும் சுமூகமாக ஃப்ரீயாக வந்துட்டு போகணும் அப்படின்ற அந்த மூமெண்ட் இருக்குன்றதுக்காகவே இந்த நடவடிக்கை இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரி தெருக்கள்லாம் ரொம்ப சின்னதாக தெருக்கள், அதில் அதிகமாக பார்க்கிங் பண்ணுறேன்னா வண்டி போகிறதுக்கு வழி இருக்காது. அதனால் இந்த ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருப்பி அதான் அது மாதிரி, அதாவது பல இடங்கள், அதாவது ஒரு 150 கேமரா, CCTV கேமரா நாங்கள் பொருத்திருக்கிறோம் நகரம் பகுதி முழுவதும் மற்றும் சிக்னல்லையும் நிறுத்திருக்கிறோம். அந்த நியூ இயர் கொண்டாடத்தை பீச்சுக்கு வந்து முடிச்சுட்டு நீங்கள் வண்டி வேகமாகவோ ரேஸ் பண்ணிட்டோ இல்லை வந்து அதிகமாக வந்து அந்த தேய்ச்சி போகிறதோ அது மாதிரி ஒரு ரேஸ் பண்ணி போகிறதெல்லாம் வந்து தவிர்க்கணும். அங்கங்கே நிறுத்தப்படுவார்கள், நிறுத்தி அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். இது வந்து உங்களுடைய பாதுகாப்பு. பொதுமக்கள் நல்லபடியாக புத்தாண்டை வரவேற்பது, நல்லபடியாக வரவேற்கணும். இது மாதிரி ஒரு விளையாட்டு செயல்களில் ஈடுபட்டு உங்களுடைய உடைமைக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் நிலையில் எதுவும் கொண்டாட வேணாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக அந்த CCTV மூலமா வயலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் திருப்பி எடுத்து ஆடிட் பண்ணி அது அந்த அனைத்து வாகனங்கள் மீதும் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்தேன். அவர் நல்ல திரைப்பட கலைஞர், நல்ல அரசியல் தலைவர், நல்ல மனிதர், நல்ல சகோதரர். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம். சகோதரர் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், தொண்டர்களுக்கும், நண்பர்களுக்கும், ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாரின் ஆன்மா சாந்தியடை எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தியன் வங்கி சார்பில் CCTV கேமரா அமைக்கும் பயிற்சிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் சார்பில் CCTV கேமரா அமைக்கும் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை சேர்ந்த ஆண்கள் மட்டும் பயிற்சியில் பங்கேற்கலாம். பயிற்சியில் சேர 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும்.
வயது 18 முதல் 45 வரை இருக்க வேண்டும். கிராம பகுதியிலிருந்து வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 13 நாட்கள் நடக்கும் இலவச பயிற்சியில் உணவு வழங்கப்படுகிறது. சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பயிற்சிக்கு விண்ணப்பிக்க வரும் 5ஆம் தேதி கடைசி நாளாகும். பயிற்சி வரும் 8ஆம் தேதி துவங்குகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிக முதலீடு பகுதி நேர வேலை என கூறி ஒரே நாளில் 6 பேரிடம் 19 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளதாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இணையவழி மோசடியில் சிக்கி பணம் இழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் இணையவழி மோசடிக்காரர்கள் பொதுமக்களை ஏமாற்ற புதிய வழிகளில் மோசடிகளை அரங்கேற்றி வருகின்றனர். இணையவழி சம்பந்தமான முதலீடு, வேலைவாய்ப்பு, அதிக வருமானம் போன்றவற்றில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு புதுச்சேரி இணையவழி காவல்துறை இன்ஸ்பெக்டர் கீர்த்தி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தில்லை நகரை சேர்ந்த விக்னேஷ், இவர் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவரிடம் லிங்க் அனுப்பி ஆன்லைனில் அதிக முதலீடு ஆசை காட்டி ரூபாய் 2.70 லட்சத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் அபகரித்து விட்டனர். இதேபோல் புதுச்சேரி அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதியை சேர்ந்த லோகநாதன் என்பவர் டெலகிராமில் வந்த தகவலை நம்பி ஆன்லைனில் முதலீட்டில் ரூபாய் 4.65 லட்சத்தை இழந்துள்ளார். புதுச்சேரி சஞ்சீவி நகரை சேர்ந்த ஆரோராஜ் என்ற ஆரோவில்லில் உதவி கண்காணிப்பாளராக பணிபுரியும் நபரிடம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி 1.32 லட்சத்தை மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரி கொசப்பாளையம் அனுரூபாய் என்ற பெண்ணிடம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 1.41 லட்சத்தை அபகரித்துள்ளனர். திருபுவனை தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தவளக்குப்பத்தை சேர்ந்த ஹரிஹரன் என்பவரிடம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 3.75 லட்சத்தை மோசடி செய்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 6 பேரிடம் ரூபாய் 19 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றி சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் கூறும்போது, அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு இணைய வழியில் முகம் தெரியாத நபர்களிடம் லட்சக்கணக்கான பணத்தை மக்கள் இழக்கின்றனர். இணைய வழியில் வருகின்ற எந்த முதலீடு, வேலை வாய்ப்பு, நீங்கள் முதலீடு செய்யும் தொகைக்கு நாள் ஒன்றுக்கு 20% வருமானம் கொடுக்கிறோம், விலை அதிகமான பொருளை மிக குறைந்த விலையில் கொடுக்கிறோம், வங்கி மேலாளர் பேசுகிறேன், OTP சொல்லுங்கள், உங்களுடைய பான் கார்டு இன்றோடு முடிவடைகிறது, நாங்கள் அனுப்புகிற லிங்கில் உங்களுடைய தகவல்களை நிரப்பவும், இது போன்ற நினைவு வருகின்ற எந்த தொடர்பையும் தொடர்பு கொண்டு பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இணையவழி மோசடியில் சிக்கி பணத்தை இழந்த ரூபாய் 92 லட்சத்தை மீட்டு உள்ளோம். அந்த பணத்தை தலைமை குற்றவியல் நீதிபதியின் உத்தரவின்படி மீட்டு பொதுமக்களுக்கு ஒப்படைக்க இருக்கின்றோம் என்றார். எப்பொழுதும் உண்மையின் பக்கம் நிற்கும் மனிதராக விஜயகாந்தை உலகிற்கு அடையாளப்படுத்தி உள்ளது என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைவுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். சினிமா, அரசியல் என ஒரு தனி மனிதராக விஜயகாந்த் சாதித்தவை உழைப்பை ஊன்றுகோலாக கொண்டோருக்கு முன் உதாரணம். விஜயகாந்தின் மறைவு திரைத்துறையிலும் அரசியல் களத்திலும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி பேட்டியின் போது உள்ளே வந்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு, கவர்னர், அதிகாரிகள் மீது சரமாரியாக புகார் தெரிவித்ததோடு மாநில அந்தஸ்து பெற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆவேசமாக கூறியது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் புதுச்சேரி அரசின் 2024ஆம் ஆண்டு நாட்காட்டி வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது உள்ளே வந்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு முதல்வரிடம் புகார் மனு ஒன்றை அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார். மேலும் எம்எல்ஏக்களுக்கு உரிய மரியாதை அதிகாரிகள் தருவதில்லை என்றும், இங்கு நடப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் ஆட்சியா, கவர்னர் அதிகாரிகளின் ஆட்சியா என கேள்வி எழுப்பினார். கொரோனாவால் உயிரிழந்தவருக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் வசதி கூட இந்த அரசால் வழங்க முடியாத சூழல் உள்ளதாக வேதனை தெரிவித்த அவர், உடனடியாக கவர்னரை மாற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். மாநில அந்தஸ்து குறித்து பேசிக்கொண்டே இருக்காமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆதங்கத்துடன் தெரிவித்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் பகுதியில் ரூபாய் 44.78 மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் நல்லூர் பகுதியில் உள்ள ஈஸ்வரன் நகருக்கு கழிவுநீர் கால்வாயுடன் கூடிய தார் சாலை மற்றும் நல்லூர் பேட் பகுதியில் புதியதாக பட்டா வழங்கப்பட்ட பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்காக 44.78 லட்சம் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி எம்எல்ஏ அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் கேசவன், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மரக்காணத்தில் டாஸ்மாக் மதுபான விற்பனையாளர் மண்டை உடைத்த 3 வாலிபர்களை மரக்காணம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மரக்காணம் திண்டிவனம் சாலையில் பக்கிங்காம் கால்வாய் அருகில் அமைந்துள்ளது அரசு டாஸ்மாக் கடை. இந்த டாஸ்மாக் கடையில் நேற்றிரவு வழக்கம் போல் மதுபான விற்பனையாளர் நீலமேகம் மதுபானங்களை விற்பனை செய்து கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது புதுவை மாநிலத்திலிருந்து மது குடித்துவிட்டு வந்த 3 வாலிபர்கள் மரக்காணம் டாஸ்மாக் கடைக்கு சென்று பீர் கேட்டுள்ளனர். அப்பொழுது டாஸ்மாக் விற்பனையாளர் நீலமேகம் பீர் பாட்டிலை கொடுத்துவிட்டு அதற்குரிய பணத்தை கேட்டுள்ளார். அப்பொழுது குடிபோதையில் இருந்த நபர்கள் புதுவை மாநிலத்தில் பீர் விலை குறைவாக உள்ளது, நீ ஏன் அதிக விலை கேட்கிறாய் என கேட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் மதுபான விற்பனையாளர் நீலமேகத்திற்கும் குடிபோதை வாலிபர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஒரு நபர் தன் கையில் இருந்த பீர் பாட்டிலை எடுத்து டாஸ்மாக் ஊழியர் நீலமேகத்தின் தலையில் அடித்துள்ளார். இதில் நீலமேகத்தின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டி உள்ளது. இதனை பார்த்து அருகில் இருந்த நபர்கள் டாஸ்மாக் ஊழியரை தாக்கிய வாலிபர்களை தர்மடி கொடுத்துள்ளனர். இது பற்றி தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயம் அடைந்த டாஸ்மாக் ஊழியரை சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுபோல் தர்மடி வாங்கிய வாலிபர்களை மீட்டு மரக்காணத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். இச்சம்பவம் குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து டாஸ்மாக் ஊழியரை தாக்கிய மரக்காணம் அருகே பிரம்ம தேசம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ்குமார், ராஜ்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றாமல் வணிகம் செய்ய வேண்டுமென தேசிய நுகர்வோர் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினருக்கு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவில் சுய உதவி குழுவினர், நுகர்வோர் அமைப்பினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள வியாபாரிகள் நியாயமான முறையில் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றும் அதிக லாபம் கிடைக்கும் என்பதால் வணிகர்கள் நுகர்வோரை ஏமாற்றக்கூடாது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி சுற்றுலாவில் வணிகம் மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மேலும் சுற்றுலா பயணிகளை வணிகர்கள் ஏமாற்றக்கூடாது என்றார். எல்லா இடங்களிலும் எல்லா மக்களுக்கும் தெரிகின்ற அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நம்ம அனுபவம். நம்ம அடிக்கடி நடத்துவோம். வெயிலில் கூட மதியத்தில் கூட தெருவோரங்களில் சாலையோரங்களோட நடத்தியிருக்கிறோம். இந்த கூட்டத்தெல்லாம் நடத்தியிருக்கிறோம், நிறைய நடத்தியிருக்கிறோம். ஏன்னா இந்த நுகர்வோர்கள் யார் என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நாமும் ஒரு குழந்தையிலிருந்து பெரியவர் வரை யாரெல்லாம் பொருள் வாங்கணும், சேவை அதை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அது அவசியம். ஒரு நியாயமான வர்த்தகம் என்பது முக்கியமான ஒன்று. வியாபாரிகள் நியாயமாக வர்த்தகம் செய்வது, வணிகம் செய்வது மிக முக்கியமான ஒன்று. வியாபாரம் சொன்னாலே ஒரு கொஞ்சம் லாபம் எதிர்பார்ப்பாங்க. முதலைக்கிற கொஞ்சம் லாபம் எதிர்பார்ப்பது வழங்கலாம். வியாபாரம் செய்ய மாட்டாங்க. எல்லாவற்றிலும் சரி, எல்லா செயலும் சரி, கொஞ்சம் லாபம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதிகமான லாபத்திற்காக ஏமாற்றக்கூடாது. இல்லை, ஏமாற்றக்கூடாது. நாமும் ஏமாறக்கூடாது. நம்ம ஏமாறும் பொழுது தான் அதிகமாக ஏமாற்றுவாங்க. அப்போ நாம அதிகமாக ஏமாறக்கூடாது. அப்படி நம்மளை ஏமாற்றி இருந்தால், அது நமக்கு தெரிய வந்தால், அதுக்கான ஒரு
தண்டனை அவங்க சொன்னா அதுக்கு ஒரு விலை மறுபடியும் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு பிஸ்கட்டுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாக்கெட்ல ஒரு பிஸ்கட்டு அது இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க ஒரு சின்ன பிஸ்கட் தானே அப்படின்னு சொல்லி இல்லாமல் அலட்சியம் இல்லாமல் அவங்க நீதிமன்றத்துக்கு அணுகி அந்த நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு அணுகி 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க சொன்னால் அது என்ன அது முக்கியத்துவம் என்ன என்பதை அவர் தெரிந்து செய்திருக்கிறார். மற்றவர்கள் தெரிய வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அங்கே சென்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்போ வணிகத்தில் நியாயமான வணிகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. பொறுத்தவரை வணிகம் என்பது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்ற ஒரு இடமாக புதுச்சேரி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் வணிகம் வர்த்தகம் மிக முக்கியமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. வியாபாரத்தின் மூலமாக புதுச்சேரி நடைபெறுகின்ற வியாபாரத்தின் மூலமாக நமக்கு அதிகமான இப்பொழுது நிதி வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். ஏன்னா பல சுற்றுலா மேலும் மேலும் வருவாங்க, அவர்களுடைய சேவை சரியாக கிடைக்க வேண்டும். அவர்கள் அந்த வியாபாரம் செய்கின்ற ஒரு நிலையில் அவர்களுக்கு எந்தவித இழப்பீடும் இல்லாத நிலை இருக்க வேண்டும், எந்தவித சங்கடங்கள் இல்லாத நிலை நம்ம இருக்க வேண்டும். அதாவது சரியான நிலையில் வணிகம் என்பது சிறப்பாக பூச்சேரியில் இருக்க வேண்டும். அதுக்காக தான் பூச்சேரி நாடி வருகின்ற மக்கள் விரும்பினால் என்பது உண்மை. ஆனால் அந்த வியாபாரிகளுக்கு வேண்டுகோளாக வைப்பது சரியான நியாயமான நிலையில் நம்முடைய வணிகம் புதுச்சேரியில் இருக்க வியாபாரம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே குறிக்கொண்டு எம்ஃபில் படிப்பு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பல்ல, ஆகையால் மாணவர்கள் யாரும் அதில் சேர வேண்டாம் என யுஜிசி எனப்படும் பல்கலை மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது. கற்பித்தல் பணிக்கு எம்ஃபில் படிப்பு அவசியம் என கருதப்பட்ட சூழலில் அதை ஒரு தகுதியாக கருத முடியாது என கூறி 2022-2023 கல்வியாண்டில் இருந்து அந்த பாட படிப்பு முழுவதும் நீக்கப்படுவதாக பல்கலை மானியக் குழு அறிவித்திருந்தது. அதே சமயம் PhD எனப்படும் ஆராய்ச்சி தொடர்பான படிப்புகளுக்கு எம்ஃபில் தகுதியாக பார்க்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஒரு சில கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து எம்ஃபில் படிப்பை வழங்கி மாணவர் சேர்க்கை நடத்தி வருவதாக பல்கலை மானியக் குழுவுக்கு புகார்கள் சென்றன. இந்நிலையில் பல்கலை மானியக் குழு செயலர் மணிஷ் ஜோஷி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சில பல்கலைகள் எம்ஃபில் படிப்புக்கான விண்ணப்பங்களை வழங்கி மாணவர் சேர்க்கையில் ஈடுபடுவதாக எங்கள் கவனத்திற்கு வந்துள்ளது. இந்த படிப்பு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பல்ல. யுஜிசி விதிகளின்படி உயர்கல்வி நிறுவனங்கள் எந்தவித எம்ஃபில் படிப்புகளையும் வழங்கக்கூடாது. எனவே படிப்பு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பல்ல. யுஜிசி விதிகளின்படி உயர்கல்வி நிறுவனங்கள் எந்தவித எம்ஃபில் படிப்புகளுக்கும் எந்த பல்கலையும் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டாம். அவ்வாறு செய்தால் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கைகளை உடனடியாக நிறுத்தவும், மாணவர்களும் எந்த நிறுவனத்திலும் படிப்பில் சேர வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காலப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. காலப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநரகம் சித்த மருத்துவ பிரிவு சார்பாக தலைமை மருத்துவ அதிகாரி மேரி எப்சிபாய் அறிவுறுத்தலின்படி காலப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சித்த மருத்துவ அதிகாரி பிரசன்னா மற்றும் மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார், மோனிஷா தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இதில் சித்த மருத்துவத்தில் பயன்படும் மூலிகை வகைகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் சிறப்பாக செய்திருந்தார். வருகின்ற 19ஆம் தேதி IPPL பிரிட்டானிய கம்பெனியில் முறைகேடுகளை கண்டித்து தேமுதிக சார்பில் மீண்டும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என புளிச்சம் பள்ளத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் L வெங்கடேசன் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த புளிச்ச பள்ளத்தில் இயங்கி வருகின்ற IPPL பிரிட்டானிய கம்பெனியில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தொழிற்சங்கங்கள் இயங்கி வருகின்றது. இந்நிலையில் தேமுதிக தொழிற்சங்க செயலாளர் ஜெயசங்கரை அந்த நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாமல் பணிநீக்கம் செய்துள்ளது. இதனை கண்டித்து இன்று தேமுதிக மாவட்ட செயலாளர் L வெங்கடேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் பேசும்போது, வருகின்ற 19 அன்று இந்த கம்பெனியின் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து கம்பெனியின் எதிரில் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். ஆர்ப்பாட்டத்தையொட்டி நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழந்தையுடன் கூடிய பெண்கள் உட்பட பலரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்வதாக கூறி வேனில் ஏற்றினார்கள். பேச்சுவார்த்தைக்கு பின்பு போலீசார் அனைவரையும் விடுவித்தனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. ஆன்லைன் பிசினஸ் ஆசை காட்டி பிள்ளையார்குப்பம் தொழிலதிபரிடம் ரூபாய் 34 லட்சத்தை நூதனமாக மோசடி செய்த மர்ம ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கடலூர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் நந்தகுமார். தொழிலதிபரான இவரை சமூக வலைதளம் மூலமாக ஆன்லைன் பிசினஸ் என்னும் முறையில் தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத மர்ம நபர் குறைந்த காலத்தில் தங்களது பணத்துக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். இதையடுத்து முதல் கட்டமாக குறைந்த பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்துள்ளார். அதற்கு குறுகிய காலத்தில் இரட்டிப்பான பணம் கிடைக்கவே அடுத்ததாக மர்ம நபர் கூறியபடி கடந்த 11 முதல் 19ஆம் தேதி வரையிலான காலத்தில் அடுத்தடுத்து லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. மொத்தமாக ரூபாய் 34,68,484 ரொக்கத்தை அனுப்பியுள்ளார். அதற்கான லாபத்தை குறிப்பிட்ட காலத்தில் அவர் எதிர்பார்த்து இருந்த நிலையில் மொத்த பணத்தையும் திரும்ப பெற முடியாத வகையில் மீண்டும் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாத வகையில் ஆன்லைன் வங்கி கணக்கும் சேவையும் திடீரென முடக்கப்பட்டது. அதன் பிறகுதான் முதலீடு செய்த மொத்த பணமும் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த நந்தகுமார் இது பற்றி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தலைமையிலான போலீசார் மோசடி பிரிவின் கீழ் அடையாளம் தெரியாத மர்ம நபர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் ஏற்கனவே அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என 2600க்கும் மேற்பட்டோர் இதுவரை 28 கோடி ரூபாய் வரையிலான பணத்தை ஆன்லைனில் இழந்து பரிதவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் புதுச்சேரியில் கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மத்திய அரசின் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் எனும் பொருளில் விழிப்புணர்வு வாகன யாத்திரை புதுவையில் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசின் திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுச்சேரி தர்மாபுரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணன்குமார், பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, அரசு கொறடா AKD ஆறுமுகம், நிதித்துறை செயலர் ஆசிஷ் மாதவராவ் மோரே, மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் தாழம்பூ நகர் ஆற்றங்கரை பகுதியில் உள்ள 5 குடிசை வீடுகளில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் இப்பகுதியில் உள்ள குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து தீக்கிரையாயின. இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், ஆடைகள், பாத்திரங்கள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கான பொருட்கள் மற்றும் தனது சொந்த நிதியிலிருந்து நிதி உதவிகளையும் வழங்கினார். மேலும் இப்பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் தற்காலிகமாக தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.